ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜாலியான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம காசுக்காபே டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக விட்டதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம போச்சனோட மூக்கு மட்டும் ஆசிலேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலா மாதிரி அவனோட லீக்கு மட்டும் அங்கிட்டு இங்கிட்டுமா ஆடிட்டு இருக்குமா. நம்ம நேனியும் என்ன இன்னைக்கு நாளே ரொம்ப போர் அடிக்குதுன்னு வா டப்புன்னு இந்த போச்சானும் அவன் மாட்டினியிலேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிருவான். பின்னால் இவனோட ஃப்ரெண்ட்ஸும் டே போச்சான் இருடா டே செவிட்டு பயலே காது கேட்குதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் போச்சான் எதையுமே கண்டுக்காம அவன் மாட்டுன்னு போயிட்டு இருப்பான். அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடந்து போவானா. நம்ம சின்சானோ எனக்கு தெரிஞ்சு போச்சானுக்கு ஆய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதான் சொல்லாமல் கிளம்பிட்டான்வா. நம்ம நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, போச்சன் எது பண்ணாலும் காரணமாக தான் பண்ணுவான்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள நம்ம போச்சானோ ஏ கைஸ் இங்கே பாருங்களேன்மா பார்த்தா அங்கே ஒரு செடி மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் ஆர்ஸ்டேலாம். போச்சன் என்ன சொல்லுவானா, இதை நம்ம பச்சையாகவும் சாப்பிடலாம் சமைச்சும் சாப்பிடலாம், மூந்து பார்த்தா சூப்பராக வாசனை அடிக்கும்வானா. நம்ம செஞ்சோனும் என்னப்பா போச்சானே பல விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கேன்னுவா. டப்புன்னு இந்த போச்சன் திரும்பி நடந்து போக ஆரம்பிச்சிருவான். அடுத்து என்ன பின்னாலேயே இவங்களும் போவாங்க. நம்ம போச்சானும் ரோட்டோரமாக ஒரு பூவை பார்த்து இங்கே பாருங்க டாண்டிலியான்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுப்பான். எடுத்தது மட்டும் இல்லாமல் நேனிக்கே பூவை கொடுப்பான். நேனியும் பூ எடுத்து காதில் வச்சுக்கிட்டு நான் பார்க்க எப்படி இருக்கேன் அழகா இருக்கேன்லன்னுவா. நம்ம செஞ்சானும் செமையா இருக்கேன்னுவா. நேனில ஏய் நான் அழகுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், நீ வேற சொல்லணுமா செஞ்சான்னு கேட்க நம்ம செஞ்சானும் அடா நீ இல்லம்மா உன் காதில் இருக்கிற பூவை சொன்னேன்னுமா. நேனிக்கு வரும் பாருங்க கோவம். உடனே கசாமாவும் டென்ஷனை குறைங்க, போச்சன் என்ன யோசிக்கிறான்ட்டு எனக்கு நல்லா புரியுது. அவன் ஸ்ப்ரிங் டைமில் வரக்கூடிய பூச்செல்லாம் தேடிட்டு இருக்கான், அவன் கூட சேர்ந்து நம்மளும் தேடுவோன்ட்டு சொல்ல போச்சானும் அதேதான் நானும் சொல்லணும்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு குறிஞ்சிக்கிட்டே சொல்லுவான். அடுத்து இவங்களும் பார்க்குக்கு போயிட்டு தேட ஆரம்பிப்பாங்க. நம்ம கசாமால சின்சானே நீ ஏதாச்சும் தேடன்ட்டு சொல்ல நம்ம சின்சானும் நான் கையில் வச்சிருக்கிற பொருளை தொலைச்சிட்டே தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், எனக்கு இப்போ என்ன தேடணுன்ட்டே தெரியல, நான் என்னத்தை தேடுவேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் நம்ம மசவும் ஏய் நான் ஸ்ப்ரிங் டைமில் வளரக்கூடிய ஒரு பூவை பிரிச்சுட்டு இங்கே பாருங்க இது எப்படி இருக்குன்னு கேட்க நம்ம போச்சானும் இல்லை மசாவ் இந்த பூ நமக்கு எல்லா சீசன்லேயுமே கிடைக்கும், அது மட்டும் இல்லை இது மோந்து பார்த்தா நாத்தடிக்கும், கொஞ்சம் மோந்து பாருன்னு சொல்ல நம்ம மசாவை மோந்து பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னுமா. அடுத்து நம்ம போச்சானும் ஹே நான் ஸ்ப்ரிங்கில் வளரக்கூடிய ஒரு அரிய பூவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குடுகுடு பூ எடுத்து காட்டுவான். இதுக்கு பேர் ஏன் குடுகுடு பூனா இந்த பூவை எடுத்து ஆட்டினா குடுகுடு சத்தம் கேட்குமாமா. அதை எடுத்து நினைக்கிட்டே கொடுக்க நீ அந்த பூவை ஆட்டி அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இவங்க அப்படியே நடந்து போவாங்க. இப்போ நம்ம சின்சானும் பாதியிலே நின்றுட்டு இங்கே பாருங்க நானும் ஸ்ப்ரிங்கை வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு சொல்ல நம்ம பசங்க எல்லாம் ஆர்வமாக வந்து பார்ப்பாங்க. நம்ம சின்சானும் இங்கே பாருங்க ஸ்ப்ரிங் ரோலு எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்பானா. கசாமாவும் சின்சான் எனக்கு ரொம்ப பொறுமை கம்மி, ஸ்ப்ரிங்கை வச்சு நேச்சரான விஷயத்தை கண்டுபிடிக்க சொன்னால் ஸ்ப்ரிங் ரோலா கேட்பேன்னு கேட்பானா. சின்சானும் எதுக்கு கோவப்படுற, ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி தரலன்னா பக்கத்தில் இருக்கிற ஷெஸ்வான் பாஸ்தா வாங்கி கொடுன்னு சொல்ல கசாமாவும் டே என்னை படுத்தாதரா ஸ்ப்ரிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருக்கோம். குறிக்கோளோட போகும்போது உனக்கு மட்டும் எப்படா பசிக்குதுன்னு கேட்க உடனே நம்ம சின்சானும் இது என்னடா அநியாயமாக இருக்குது, ஸ்ப்ரிங்குனா யாருக்கும் பசிக்காதான்மா, அதெல்லாம் பசிக்காதுன்னு சொல்லிட்டு இவங்களோட தூர் குளத்துக்கிட்ட போவாங்க. இப்போ அந்த குளத்துக்குள்ளேருந்து ஒரு குளத்தாமல் அப்படியே மெல்லாமல் போயிட்டு இருக்குமா. அதை பார்த்தா போச்சானும் இங்கே பார்த்தீங்களா இந்த ஆமை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் தூங்கணுமா. உடனே நம்ம செஞ்சானோம் இதில் என்ன பிரமாதம், எங்கள் அம்மா இருக்காங்களே ஒரு நாளைக்கு 19.5 மணி நேரம் தூங்குவாங்கன்னுமானா. உடனே எல்லாரும் இப்போ இதை யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்களான்னு சொல்லிட்டு சின்சானை கலாய்ச்சி விட்டுருவாங்க. அடுத்து போச்சானும் இந்த காட்டுக்குள்ளே நிறைய விஷயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், வாங்க போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படின்னு தெரியல இந்த போச்சன் கண்ணுக்கு மட்டும் தான் எல்லாமே மாட்டுது. தேடிட்டு கூப்பிட்டு இங்கே பார்த்தீங்களா பியூப்பான்னுவான். எல்லாரும் ஏய் இதை நான் சயின்ஸ் புக்கில் தான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நம்ம போச்சானும் இது இன்னும் கொஞ்சம் நாள் அப்படியே பட்டாம்பூச்சா மாதிரி பறந்துடுவோன்னுவான். உடனே சின்சானும் பறந்து போகிற கொட்டாங்குச்சியில் குடிச்சு அரைச்சி வைப்பேன்னுவானா. கசாமாவும் உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதான்னு சொல்லிட்டு பழக்கம் போல சின்சானை திட்டிகிட்டு இருப்பான். அடுத்து நீயும் ஒரு கல் அப்படியே தூக்கிட்டு பாப்பா, அடியில் ஒரு தவளை கோட்டா இருக்குமா, நல்லா உத்து பார்த்துட்டு இதோட கண்ணு பார்க்க மசாவு கண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து ஓடுவாளா. அடுத்து போச்சான் அங்கே வந்துட்டு அந்த கல்லை எடுத்து அதே இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி உயிரினத்துலாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னுவா. இப்போ நம்ம கசாமாவும் கைஸ் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுதா, நல்லா கேட்டு பாருங்க குயில் கத்துதுன்னுவா.
போச்சானும் நல்லா கண்ணை மூடி கேட்டு பார்த்துட்டு, ஆமாம்ப்பா இது குயிலோட சவுண்டு தான்மா கசாமாவும். இப்போ தான் என்னால் ஸ்ப்ரிங்கை ஃபுல்லாக உணர முடியுதுன்னுமா. உடனே மசாவில், எல்லாம் எதையோ கண்டுபிடிக்கிறீங்க, இந்த கசாமா குயில் கத்துதுன்றான் அந்த ஈல்ட்டு, நான் தான் எதையுமே கண்டுபிடிக்கலன்ட்டு சொல்ல, உடனே நேனியில், கவலைப்படாத மசாவ், நான் வேணா போய் ஒழிஞ்சிக்கிட்டா என்ன கண்டுபிடிக்கிறியான்னு கேட்பாளா. உடனே மசாவில், என்ன நேனி என்னை நீ அசிங்கப்படுத்துறியா, இரு நானும் ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்டு இருப்பானா. அப்போ மண்டை மேலே என்னமோ ஒன்று வந்து விழும். மசாவை அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தேனி நம்ம மசாவை ரெக்கக்னைஸ் பண்ணி துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடும். மசாவே ஆல்ரெடி பயந்த சுபாவம், எடுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம். அவன் ஓடுறத பார்த்து மற்ற பசங்களும் ஐயையோ தேனி துரத்துதேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஆத்தங்காரம் ஓரமாக நிற்பாங்க. இப்போ நம்ம போச்சாலும் மசாவ் உன் மண்டை மேலே பாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பூவை வெளியே எடுப்பான். மசாவும் பார்த்துட்டு, ஓ இந்த பூவில் இருக்கிற தேன் எடுக்கிறதுக்காக தேனி என்னை துரத்திட்டு வந்ததான்மா. உடனே போச்சானும், இங்கே பாருங்க மசாவை மண்டை மேலே இருந்து எடுத்து இந்த பூ ரொம்ப அரிய வகை பூ, இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். மசாவ் நீ ரொம்ப ரேரான பூவை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல, நம்ம மசாவுக்கும் நான் கண்டுபிடிச்சேன்னா அதுதானே என்ன கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம கசாமாவும் சூப்பர் சூப்பர், இந்த விளையாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, வாங்க நம்ம நிறைய விஷயத்த கண்டுபிடிப்போம்னு சொல்ல, மற்ற பசங்களும் இல்லை எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகலான் இருக்கோன்னுவாங்களா. கசாமாவும் என்னடா ஸ்ப்ரிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்து இப்போ அந்த ஸ்ப்ரிங் எங்கே போச்சுன்னு கேட்க, ஸ்ப்ரிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ வின்டர் வந்துச்சு, வா வீட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு எல்லாம் கசாமா மொக்க பண்ணி விட்ருவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பாய்.